தனுசு ராசி என்பர்கள், மகர ராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு, மீனத்துல ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை இந்த 2026 உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஜாக்பாட் அப்படின்னு ராசிகளை கேட்டா நான் சொல்லுவேன் மகரம் தான். நீங்க கடன் வாங்க கூடாது. எப்பயுமே அவசரம் காட்டினாங்கன்னா அதுல பிரச்சனையை தான் சந்திப்பாங்க. சுய சொத்துக்கள்ன்றது நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், அடமானம் வைக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்க ஒரு லெவல்ல சூப்பரா நான் போகணும் அப்படின்னா 2026 அஃபேர் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஒரு லாபத்தை எடுத்து இன்னொரு லாபமாக்கிடலாம்னு நினைச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. வருமான இழப்புகள் இந்த வருடம் அதிகப்படியாக இருக்கும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷமாச்சும் எனக்கு பணம் வருமா வராதா, நல்ல ஒரு பிஸ்னஸ் அமையுமா அமையாதா, ரொம்ப வருஷமா எனக்கு சொந்த வீட்டிற்கான கனவு இருக்கு, இந்த வருஷமாச்சும் எனக்கு அது நினைவாகுமா ஆகாதா, ஒரு சொந்த கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது இந்த வருஷம் வாங்கிடுவேனா மாட்டேனா, அட்லீஸ்ட் ஒரு பைக்காச்சும் வாங்கிடுவேனா மாட்டேனா அப்படின்னு சொல்லி தான் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் இந்த கொஸ்டின்ஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதை பற்றி தான் இந்த செக்மெண்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பூர்ணா மேடம், நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் பணமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி என்பர்கள் 2026ஆம் ஆண்டு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? கிட்டத்தட்ட ஒரு 7.5 சனியின் முடிந்த பாதிப்புல இருந்து இப்ப கடந்த ஒரு 1.5 வருடங்களாக வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சத்துல இருந்து 3 கோடி வரைக்கும் இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அதாவது அவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்றத இவர்கள் சந்திச்சிருப்பாங்க. இந்த 2026 உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பொருளாதார ரீதியாக, இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ், பிஸ்னஸ் வைஸ், இது எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடமான முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இப்ப பண்றோம் அப்ப பண்றோம் அப்படின்னு 2024 ஜூன்ல இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுல 2025ல பாத்தீங்கன்னா பாதியிலேயே உங்களுக்கு கட் பண்ணியிருப்பாங்க. பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது என்னால அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த 2026ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்களே உங்களுடைய உழைப்பே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இதன் மூலமாக நிறைய யாரையும் நம்பி இல்லாமல் இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக உழைச்சிருக்கிறீங்க, மற்றவர்களினுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக நீங்க இருந்திருப்பீங்க, மற்றவர்களினுடைய தொழிலுக்காக நீங்க அயராது பாடுபட்டிருப்பீங்க. இந்த 2026ல இருந்து உங்களுடைய சுய முயற்சி, உங்களுடைய சுய உழைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா மாறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இது 2026 ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குரு பகவான், உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப பிரிகாஷனா எப்படி இருக்கணும், நம்ம ஒரு ராசிக்கு சொல்லும் போது இவர்களினுடைய மனநிலை சார்ந்த ஒரு பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஜூலைல இருந்து அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எங்க நமக்கு பணம் வராம போயிடுமோ, எங்க நம்ம தொழில இருந்து லாஸ் பண்ணிடுவோமோ, இந்த மாதிரியாகலாம் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க, இந்த வருடத்துல கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதாவது சுய சொத்துக்கள்ன்றது நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், அடமானம் வைக்கணும். அந்த ஜூலைக்குல இருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுடைய தொழிலுக்காக அந்த சொத்துக்களை அடமானம் வைக்கிறது, தங்க நகைகளை அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தொழில இருக்கக்கூடிய நஷ்டங்களை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சில வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்றதுனால உங்களை பெரிய அளவுக்கு பாடப்படுத்த மாட்டார். ஒரு 3 மந்த்ஸுக்கு தான் இதோடைய பிரச்சனை. அதுக்கப்புறம் அக்டோபருக்கு மேல அவர் திரும்ப உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு போறதுனால அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகள் மீண்டும் உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அட்வைசரியா இருப்பாங்க, ஒரு ட்ரெயினரா இருப்பாங்க, நிறைய இடத்துல கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் மேன் பவர் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. அந்த மேன் பவர் ஏஜென்ட்லாம் இந்த வருடம் மிக அருமையாக ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். HR கன்சல்டன்சி, அதாவது ஒரு நிறுவனத்திற்கு நீங்க
நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்திற்கு நீங்க அந்த ஆட்களை அனுப்புறதுக்கு உண்டான வேலைக்கு ஆட்களை அனுப்புறதுக்கு உண்டான ஒரு அமைப்புலாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே மிகவும் துரிதமாக செய்து அதன் மூலமாக நிறைய கமிஷன் வருமானம், ஏஜென்ட் வருமானம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வருமான இழப்புகள் இந்த வருடம் அதிகப்படியாக இருக்கும். ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுல உங்களுடைய வருமானத்தை இன்வெஸ்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக பெரிய லெவல்ல நீங்க ஜாம்னு திருமணம் பண்றது, இதற்காக கடன் வாங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆகலாம். இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க இந்த மாதிரியான சில இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால கொஞ்சம் குறுகிய லெவல்ல உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய இழப்புகள் இருக்காது. ஏன்னா அந்த குருன்றது 8ஆம் இடத்திற்கு வர்றதுனால குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம், குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வரப்போறதே இல்லை. அதனால கொஞ்சம் செலவுகளை குறுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. ஏற்கனவே 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் மேடம் இன்னமும் அடைக்கல, நாங்க அதை அடைக்கிறதுக்காவது இந்த 2026 எங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பெரிய பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்க செட்டில் பண்ணக்கூடிய ஒரு டைம் வரும். அப்புறம் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 25% நீங்க செட்டில் பண்றதுக்கு உண்டான ஒரு டைம் வரும். இதுல முழுசா செட்டில் பண்ணக்கூடியணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நினைச்சீங்க அப்படின்னா உடல் தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடனை அடைக்கிறதுக்கு முழுமையா அடைக்கணும், ஒரு 100% அடைக்கணும் நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா உடல் தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய உடல் நலன்ல பலவீனமாக்குறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதனால கடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடல் நலன்ல எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டா இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அடுத்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இப்படி அவருடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அதை நீங்க சரிவர கவனிச்சுக்கணும். அங்கதான் அந்த அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யும். அதனால பணியாளர்களை நம்பி நீங்க தாராளமா ஒப்படைக்கலாம். ஒரு பொறுப்புகளை அவங்க கிட்ட கொடுங்க. இந்த ப்ராஜெக்ட் நீ கண்டிப்பா பண்ணி முடிச்சேன்னா உனக்கு நான் இந்த மாதிரியான அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரியாக பணியாளர்கள் கிட்ட ஒரு டார்கெட் வைங்க. இந்த தனுசு ராசி எப்போதுமே ஒரு வில்லம்பு இருக்கிறதுனால இந்த 2026 பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டார்கெட் வைக்கக்கூடிய ஒரு தருணம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு 30 கோடி இழந்திருக்கிறீங்க அப்படின்னா இதுல டபுள் மடங்கா டார்கெட் வச்சு நடக்க போறீங்க. இந்த 2026 இருந்து அதனுடைய வேலைன்றது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 2026 உங்களுடைய பணம் நிலைச்சு இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம். திருச்செந்தூர் முருகனை ராஜ அலங்காரத்துல உங்களுடைய வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் ராஜ அலங்காரத்துல தான் இருக்கணும், வேற எந்த அலங்காரத்திலயும் இருக்கக்கூடாது. அந்த ராஜ அலங்காரத்துல நீங்க டெய்லி பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். எப்படி நம்ம தாய் தந்தை கிட்ட எப்படி பேசுறோமோ அத மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமாக நீங்க அவர்கிட்ட பேசும்போது முழுமையான சக்சஸ், முழுமையான ஒரு வருமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வண்டி வாகனத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே நிறையவே இருக்கு, அதனுடைய பிராப்தம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஊரே மெச்சும் அளவுக்கு ஒரு சொசைட்டில நம்ம ஒரு ஸ்டேட்டஸா இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு BMW இல்ல பெரிய விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க. அது எல்லாத்தையுமே ஜூன்குள்ள நிறைவேற்றுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஜெயஸ்ரீ மேடம், நீங்க சொல்லுங்க, மகர ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல பொருளாதார ரீதியா இருக்கட்டும், சொத்து சேர்க்கையா இருக்கட்டும், வண்டி வாகனம், ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட்டா இருக்கட்டும், ஒரு நல்ல வேலையில ப்ரமோஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய அடிப்படையான அமைப்பு, சொத்து, வாகனம் இதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துக்கே அதிபதியாக கூடியவர் சனி பகவான். அவர் 10க்குடையவர் மகர ராசி. தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், சனின்னு சொல்லக்கூடாது. சனி பகவான் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆயுள், ஆரோக்கியம் எல்லா விஷயங்களையும் உங்களே மேம்படுத்தி காட்டக்கூடியவர். ஜாக்பாட் அப்படின்னு ராசிகளில் கேட்டால் நான் சொல்லுவேன் மகரம் தான். ஏன் அப்படின்னா
குரு பகவான் இப்போ மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 1 வருட காலங்கள் மே வரைக்குமே தனஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய பெயர்ச்சியின் மூலியமாக உங்க ராசியை அவங்க பார்க்கும்போது இரண்டுமே ஒரு பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த மகரம் அப்படிங்கிறது முதலை அப்படிங்கக்கூடிய ஒரு சிம்பல் இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுலையாவது போய் மாட்டிக்குவாங்க, வெளியில வருவாங்க. அதற்கு அது அர்த்தம் கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஆழமா சிந்திப்பாங்க, ஆழமா முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா 7.5 சனியிலிருந்து தப்பிச்சிருக்காங்க. 7.5 சனி வந்து அவங்கள விட்டு போயிருக்கு. அப்ப அவருடைய கிரகமே குரு வீட்டுல இருக்கு. அப்ப குரு வீட்டுல அப்படிங்கும்போது சனியும் குருவும் சேர்ந்தால் தொழிலுக்கு அதிபதி, அது சொந்த தொழிலுக்கு அதிபதி. அப்ப அந்த குரு வீட்டுல சேர்க்கை சேரும் போதுதான் சொந்த தொழில். சனி பகவான் மட்டும் தனிச்சிருந்தா அது ஒருத்தர்கிட்ட வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த குருஸ்தானம். அடுத்தது ராகுவையும் சேர்த்து, ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2ல ராகு, அந்த ராகுவையும் சேர்த்து குரு பார்க்கிறார். அப்போ ராகு வந்து பெரும் பணம், நம்மளை வந்து ஜொலிக்க வைக்கக்கூடியது, எல்லா விஷயங்களையும் நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கக்கூடியது. அப்ப அந்த சுகபோக வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அப்ப குரு ராகுவை பார்த்தால் இந்த வருடம் ஏதாவது ஒரு புது முயற்சி, கண்டிப்பா நான் வந்து பெரிய லெவல்ல ஒரு பார்லர் வைக்கணும், பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல் வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. ஆண்களுக்கு ஒர்க் ஷாப், ஒரு இரும்பு சம்பந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா அங்க செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடியவர். அது வந்து பாத்தீங்கன்னா செங்கல், மணல், வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது. அடுத்தது வந்து நம்ம அந்த சனி பகவானா சாப்பிட்டு ஜீரணமாகக்கூடியது, நீச்சல் தொழில் அப்படின்னா ஹோட்டலு, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம், இது எல்லாமே இந்த வருடம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமான ஒரு தனத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டா எங்க இருக்காரு அப்படின்னா 8ல இருக்காரு. அப்ப இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உயர் அதிகாரியாக நீங்க இருக்காமல், நீங்க போய் வந்து ஒரு எஜமானாக இருக்காமல், நீங்களும் வந்து ஒரு வேலையாள் மாதிரி நீங்களும் வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த மதிப்பு மரியாதை அப்படியே ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். நீங்க அங்க உயர்வா மேல போகும்போது உங்களை இறக்கக்கூடியவர் வந்து கேது. எப்பவுமே கேது வந்து ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்ற நேரத்துல தட்டி படிக்கக்கூடியவங்க. அப்ப உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்குள்ள வந்து உச்சம் 11க்கும் 4க்கும் முடிய உச்சமாகும் போது ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டேன். இதுல வந்து வீடு வாங்க முடியுமா அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு ஒரு வீட்டை வித்து அதிலிருந்து ஒரு விஷயத்த நீங்க அடைத்து அதுல வந்து பொன் பொருள் சேர்க்கை சேர்த்து, ஏன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த யோகம் கண்டிப்பா அந்த மகர ராசியில உங்க வீட்டுல யாராவது இருந்தா கூட அந்த வீட்டுல இதற்காக போராடிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி அப்படிங்கும் போது இந்த சனி பகவான் அப்படியோ சேர்ந்து சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா தொழில் விருத்தி ஆகும். தினம்தோறும் காலையில சனி பகவான் சொன்னாவே தொழில் விருத்தி. எல்லாரும் வந்து 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் சொல்றாங்க. எந்த சனியோடைய பயிற்சி ஆனாலும் நம்ம சனி பகவானையே கும்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொத்து சுகம் பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு மேம்பட்டு இருக்கும். நீங்க அந்த சனி பகவானுக்கு பைரவர், கால பைரவர் ரொம்ப நட்புக்காரகர் குரு. அப்ப எந்த பயிற்சி ஆனாலும் கால பைரவர் கிட்ட போய் இங்க முறையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா தீந்துடும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும், நிறைய கிரகங்கள், எப்பவுமே 1க்கு 2 பட்ட கிரகங்கள் சேர்க்கை சேர்த்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போராட்டமா. 12ல விரயம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன ஒரு விரயஸ்தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, விரயம்னா வீட்டுக்கு ஒரு முயற்சி பண்றது, அடுத்தது காருக்கு முயற்சி பண்றது, உங்க தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் பண்ணுங்க. அதுல ரெட்டிப்பான வருமானம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு பண்ணும். உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்க வந்து ஒரு லெவல்ல சூப்பரா நான் போகணும் அப்படின்னா இந்தியாவிலேயே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைரவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை பைரவர். இந்த பைரவருக்கு நீங்க போய் நீங்க எந்த விஷயங்கள், நீங்க வந்து செம்பங்கி மாலை, செம்பங்கி பூ அப்படிங்கிறது அற்புதமான தெய்வீக சக்தியுடைய பூ. அந்த பூவாலதான் நிறைய மாலைகள், மலர்கள் எல்லாமே வந்து தெய்வத்துக்கு அர்ப்பணிப்பாங்க. அப்போ நீங்க அந்த இந்தியாவிலேயே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, முதலிடம் வந்து காசி பைரவர், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு நீங்க ஒரு முறை உங்களுடைய வசதி, ஏன்னா அது வந்து ஃபாரின்ல எல்லாம் கிடையாது, நம்ம இங்கதான் இருக்கு, ஒரு முறை போயிட்டு வந்தா இந்த மகர ராசி
ராசிக்கு அற்புதமான ஒரு முயற்சி முன்னேற்றம் உண்டு. அடுத்தது கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க. அப்ப கர்மத்தை இருக்கக்கூடிய கர்மாதிபதி. அப்ப இந்த கர்மத்தை எப்படி நம்ம தீர்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ இந்த கர்மாக்கள் எல்லாம் இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, முதியோர்களுக்கு சனி பகவானுக்கு என்ன இஷ்டமான விஷயம் அப்படின்னா, ஊனமுற்றவர்கள், முதியோர்கள், அன்னதானம், இந்த மாதிரி தான தர்மங்களே செய்வதன் மூலியமாக. அப்போ நீங்க உங்க நட்சத்திரத்தன்னைக்கு 5 வகையான சாதம், கதம்ப சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கதம்ப சாப்பாடு அப்படிங்கிறது 5 எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு. கொண்டு போய் முதியோர்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ கோயில் சார்ந்த இடத்துக்கோ நீங்க பிரசாதமா வழங்கிட்டு வரும்போது உங்க கர்மாக்களும் குறையும், உங்களுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனைகளும் குறையும், நீங்க வெளி உலகத்துக்கு அற்புதமா வெளியில வர்றதுக்கு அமைப்பு இருக்கு. பொருளாதார ரீதியா பணப்புழக்கம் அதிகமா ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு. அதே மாதிரி தொழில முதன்மையான ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த வருஷம் 4 மாத காலத்திற்கு நீங்க புது விஷயத்தை புது தொழிலுக்குள்ள நீங்க போவீங்க. அது நிச்சயம் உண்டு. இந்த ஜாக்பாட் இருக்கு, அனுபவிங்க. மீனாட்சி மேடம், நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், ஒரு புது விஷயமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு பொருளாதாரம் தொழில் எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, கும்பம்னா கோபுர கலசங்க. அதில் 2 கிரகத்துக்கு மட்டும்தான் ஆளுமை திறன் இருக்கு. கும்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு மூல திரிகோண வீடு. அங்கே ராகுவுடைய ஸ்டார் முழுமையாக இயங்கிட்டு இருக்கு, சதயம். இப்போ ஜென்ம ராகுவாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு 7 சனியோட தாக்கமும் இருக்குது. சரி, என்ன செய்யலாம் பொருளாதாரத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சியில் மிகப்பெரிய சூட்சமம் இருக்குங்க. இப்போ கும்பராசிக்குள்ளே ராகு பயிற்சியாக இருக்கார். சிம்மத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேது பயிற்சியாக இருக்கார். எப்போவுமே ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும் பொழுது சனி பகவான், அதாவது ராகு நின்ற வீட்டு அதிபதி நீச்ச வீடும், கேது நின்ற வீட்டுடைய கிரகத்தோட உச்ச வீடு மட்டும்தான் பாதிக்கும். அப்போ கும்பராசிக்குள்ளே ராகு இருக்கார். அப்போ சனி பகவான் நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மேஷம். அதே சிம்மத்துக்குள்ளே கேது இருக்கார், அதனுடைய உச்ச வீடு பார்த்தீங்கன்னா அதுவும் மேஷம். அப்போ மேஷ வீடு மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில். 12 ராசிக்கு இதுதாங்க கான்செப்ட். அப்போ உங்களை முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ வீடு இப்போ லாக் ஆகுது. இப்போ 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு. 7 சனி தாக்கம் உங்களுக்கு இந்த வருஷம் முழுமையாகவே இருக்கு. சரி, குரு பகவான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. மிடில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா 6ஆம் இடத்துக்கு வருவார். இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா தன லாபாதிபதிங்க. ஒரு தனத்துக்கும் ஒரு லாபத்துக்கும் அதிபதியான கிரகம் 6ஆம் இடத்துக்கு வரார். ஆனால் அதே 6க்கு உண்டான கிரகம் தான் உங்கள் ராசியை 8ல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன கான்செப்ட்? நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ 7 சனியோட தாக்கம் இருக்குது. நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் பண்ணணும். ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அதே போல் அவர் 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் 9வது பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் சனி பகவானை பார்க்குறாரு. நீங்கள் அதிகப்படியான கடனை வாங்கி போட்டிங்கன்னா லாக் தான் ஆகும். ஏன்னா ராகு உள்ள இருக்கிறதுனால இன்னும் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நிறைய விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மூவ் ஆகுது, சரக்கெல்லாம் வித்துட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் சரக்கு வாங்கி போடலான்னு நினச்சி நீங்கள் பண்ணும்போது அங்கே லாக் ஆவீங்க. ஏன்னா ராகு அதிகப்படியான ஆசையை கொடுத்தாலும் உங்கள் முயற்சி ஸ்தானம் உங்கள் லாக் ஆகுது. அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்த 2027 பார்த்தீங்கன்னா சனி அங்கே தான் போக போகிறாரு. அப்போ 7 சனி பகவான் விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய நேரம் உழைப்பை மட்டும் நம்புங்க. சிறுக சிறுக தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழிலில் முக்கியமாக உங்களுடைய பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த விஷயத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் யோசிக்காமல் அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்கள் பொருளாதார கிரகம் 6ல் வரப்போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, எப்போவுமே 4ஆம் இடம் தான் காலபுருஷருக்கு, சந்திர வீடு தான் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே குரு பகவான் வராரு. ஒரு பாக்யாதிபதியான கிரகம் ஒரு பாவத்துக்கு வரும்போது தான் யோகமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ யாரு காலபுருஷருக்கு பாக்யாதிபதினா குரு பகவான். அந்த குரு பகவான் காலபுருஷ் 4ஆம் இடத்துக்கு வராரு. கண்டிப்பாக சொந்த வீடு அமையும், லக்ஸுரியான வீடு அமையும், பிரம்மாண்டமான வீடு கட்டுவீங்க. அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. ஆனால் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்க. தொழிலில் ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு விரையாதிபதிங்க.
விரையாதிபதியான கிரகம் தான் உங்க 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுதான் மெயின் கான்செப்ட். அப்ப ஜென்மத்தில் ராகு இருக்காரு, விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, 2 குல கிரகம் 6ஆம் இடத்துக்கு வராங்க. இந்த 2 6ஓட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாவும் இருக்கும் பிளஸ்ஸாவும் இருக்கும். உங்க ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் மிடில்ல நீங்க பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. ஆனா வீடு, வண்டி, வாகனம் நீங்க எதிர்பார்க்காத விட பிரம்மாண்டமா கிடைக்கும். அதுல எந்தவித மாற்றம் கிடையாது. சரி, தொழில பார்ட்னர்ஷிப் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி பங்காளிக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கறது, மாமா மச்சானுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் கொடுக்கறது, அவங்க பிஸ்னஸ் அவங்க கஷ்டத்துக்காக நீங்க பணம் கொடுக்கறது. சரி, என்ன பண்றது, ரத்த சொந்தம் ஆயிடுச்சு, அக்கா தங்கச்சி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க இந்த காலகட்டத்துல 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது நீங்க யாருக்கு பணம் கொடுத்தாலும் குடும்ப உறவுகளுக்கு கடன் மட்டும்தான் மிஞ்சுங்கிறது இங்க முக்கியமான கருத்து. அப்ப என்ன பண்ணக்கூடாதுங்க, கடன் கொடுக்காதீங்க. முடிஞ்சா உங்களால கொடுத்தா திருப்பி கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா அந்த உறவு பகையாகும். அப்ப தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளேயே கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படும். அப்போ உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கும் பார்த்தாச்சு, பொருளாதாரத்துக்கும் பார்த்தாச்சு. சரி, நீங்க இன்னும் என்ன செஞ்சா டெவலப்மெண்ட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேஷ வீடு லாக் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அது நீச்ச உச்ச வீடு ஆயிடுச்சு. அப்ப இந்த வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சமாகறாரு இல்லைங்களா? நீங்க பாத யாத்திரை போறாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு உணவு தானம் கொடுங்க. செவ்வாழை பழம் தார் வாங்கிக்கோங்க, அந்த செவ்வாழை பழத்தை கொடுங்க. ரொம்ப விசேஷம். அது எப்ப தெரியுமா நீங்க தரணும்? பகல் நேரத்துல போய் எல்லாம் தானம் கொடுக்காதீங்க, இரவு நேரத்துல போய் தானம் கொடுக்கணும். என்ன காரணம்னா இரவு நேரம் தான் கடைகள் எங்கேயும் இருக்காது. பாத யாத்திரை போறவங்களுக்கு எங்கேயாவது தங்கி இருப்பாங்க. நீங்க அவர்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பிளான் நீங்க செஞ்சணும். ஏன்னா யாராவது எப்படி போறாங்கன்னா அவங்களை கேட்டீங்கன்னா இங்க தங்கி இருப்பாங்கன்னா அந்த நேரத்துல வந்து உணவு கிடைக்காத நேரத்தில் உணவு கொடுத்தா மட்டும்தாங்க நல்லது. அப்ப பாத யாத்திரை போறவங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. வயதில் மூத்தவர்கள், முதியோர் இல்லங்கள், அதே மாதிரி அவங்களுக்கு மருந்து செலவுகள் கொடுங்க. உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை ஒரு 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ ரூபாய் வருதோ ஒரு உண்டியல் வாங்கி வச்சு டெய்லியும் டெய்லியும் வந்து இன்னைக்கு வரவு செலவு கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு 1000 ரூபா வந்திருக்கா, அதுக்கு உண்டான 20 ரூபா நீங்கள் போட்டு வைக்கணும். 100க்கு 2 ரூபா எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து செஞ்சு பாருங்க. மருத்துவ செலவாக கொடுங்க. அதே மாதிரி திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்களுக்கு மருந்து, மாத்திரை, உடை, உணவு தானங்கள் நீங்கள் செய்கிறது இங்கே மிகப்பெரிய உங்களுக்கு பலன். ஏன்னா சனி பகவான் அப்படின்னவே உங்களுக்கு வந்து அலிகிரகங்கள் தான். அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கோங்க. அதே போல் நாமக்கல் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏன்னா அங்கே தான் டாப் இல்லாமல் இருக்கும். அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு இருக்கிறது உங்கள் தொழிலில் மிக சிறந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் எதை செஞ்சாலும் யோசித்து பொறுமையாக செய்கிறது. இந்த மிடில் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறமா கவனமாக இருக்கணும். சரி, அதே போல் நீங்கள் கடைகளில் உங்கள் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் கேட்டிங்க அப்படின்னா, கும்பம்னாவே சொல்லிட்டேன், கும்பம் கோபுர கலசம், கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதே போல் கும்பத்தை வச்சு நீங்கள் வழிபாடு எடுங்க. தொழில் ஸ்தாபனமாகட்டும், வீடாகட்டும், பொருளாதார வளர்ச்சி அபிரிபதமாக கிடைக்கும் உங்களுக்கு. கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கிரகங்கள் வந்து தெய்வங்கள் வந்து உள்ளே வந்து ஆக்கிரமிப்பாங்க. அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அதே மாதிரி மனைவியுடைய சப்போர்ட் வந்து கும்பராசிக்கு என்றைக்குமே இருக்கும். உங்களுடைய வருமானத்தை விட மனைவியுடைய வருமானம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க. அது இங்கே ரொம்ப முக்கியம் கும்பராசிக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரோகமும் பண்ணக்கூடாது. 2026 அஃபேர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான இடத்துல பேச்சு வழக்குகள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் எதிர்பாலனத்திலோடு ஈர்ப்புகள் ஏற்படும். ஜென்ம ராகு இல்லைங்களா, 2ஆம் சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அது ஏமாற்றமோ ஏற்படும். அதனால் குடும்ப சூழலில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான விளக்கம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஜென்ம ராகு கண்டிப்பாக ஏமாற்றத்தை கொடுக்கும். அதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமாகட்டும், இல்லைன்னா பணம் குடுக்கல் வாங்கல், எந்த விஷயத்துக்கு நீங்கள் கிளம்பும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, செப்பல் இருக்கு இல்லைங்களா, அதை மாற்றி போட்டுட்டு கிளம்புங்க. ஏன்னா மீன வீடு வந்து பாத வீடு, அங்கே சனி பகவான் இருக்கார். அப்போ உங்கள் செப்பலை வந்து பார்த்தீங்கன்னா வலது கால் இடது கால்லையும் இடது கால் வலது கால்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டு நேராக போட்டு போனீங்கன்னா தடைகள் விலகுங்க. வாழ்த்துகள். ஈஸ்வரி மேடம், நீங்கள் சொல்லுங்கள், மீன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் பொருளாதாரம், ஃபினான்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் சேர்க்கையாக இருக்கட்டும், சொத்து சேர்க்கை, வண்டி வாகனம் சேர்க்கை, இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது?
காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய பார்த்தோம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம்ன்ற விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 மீன் இருக்கும் பார்த்துக்கோங்க. எப்பயுமே இந்த இரட்டை தன்மையான ஒரு நிலை அப்படிங்கிறத குறிக்கிறது வந்து இந்த ராசிக்கான ஒரு தனித்துவம்னு சொல்லலாம். அதாவது நிலத்துல 1 நேரில் 1ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது தவளைக்கு உண்டு. ஆனால் மீனுக்கு அப்படி கிடையாது. எப்பயுமே வந்து அது உள்ளேருந்து வெளியில் எடுத்துட்டா முடிஞ்சு அதோட வாழ்க்கை அப்படிதான்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இடத்துக்கு தகுந்தா போல தன்னை மாற்றிக்கக்கூடிய வடிவமைக்கக்கூடிய ஆளும் இவங்க தான். ஏன்னா குரு தான் அதிபதிங்க. பொதுவாகவே வந்து தன்னை வந்து ரொம்ப அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் ஒரு கௌரவத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த இடத்துல தான் இப்போ சனி வந்திருக்காரு. ஸோ சனி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்லாத்தையும் பொறுமை நிதானம் தட்டும். நீ வந்து தாண்ட நகர்ந்து எடுக்காத, நீ பொறுமையாரு, நிதானமாரு, எதையுமே வேகமாக எதிர்பார்க்காத அப்படிங்கிற நிலை கொடுக்கும். ஏன்னா 12ஆமத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணணும்னா, எதனாலும் பெருசாக பண்ணலாம், எதை செஞ்சலாம், அதை செஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், நமக்கு குறுக்கு வழியில் போகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய லாபம் ஈட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தூண்டக்கூடிய தன்மை எது இருக்குன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு இருக்கும். இந்த குரு வரும்போது என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு 2 விஷயமா பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஐடியா பண்ணிக்கிறேன், எப்படி பிளான் பண்ணணும், என்னோட லைஃப் என்ன மாதிரி கொண்டு போகிறேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் குறிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். அதில் வந்து முதல் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. எப்பயுமே அவசரம் காட்டினாங்கன்னா அதில் வந்து பிரச்சனையை தான் சந்திப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போதுங்க. அதாவது நல்ல லாபம் பெறக்கூடிய தன்மை இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் உண்டு. ஆனால் எனக்கு நல்ல லாபம் வருதே, நான் வந்து பெருசாக முதலீடு பண்ணிடலாம், ஒரு லாபத்தை எடுத்து இன்னொரு லாபம் ஆக்கிடலாம்னு நினச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆன்மீக பயணமாவது சுற்றுலாவாவது போகணுங்க. அதாவது பணத்தை விரயம் பண்ணுறாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக விரயம் பண்ணக்கூடிய நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ ஒரு நம்மளோட அமௌண்ட் இவ்வளோ தான், ஸோ இவ்வளோ தான் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு நிதான போக்கை கடைபிடிச்சாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை சிக்கல்லாம் மாட்டக்கூடிய தன்மைகள் இல்லாமல் இருக்குங்க. அதாவது மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே வந்து நம்ம 12 ராசி எடுத்துட்டோம்னா சந்தோஷம், அதாவது பிறக்கிறோம், ஒவ்வொரு நிலையாக சொல்லுவோம் இல்லையா, பிறக்கிறோம், வளர்கிறோம், ஒரு வாலிப வயசு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையா இருந்து வாலிப வயசுக்கு போகிறது, திருமணம் பண்ணுறது, எல்லாத்தையும் அனுபவித்து கடைசியாக நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து முக்தி அடைகிறேன்ற மாதிரி ஒரு புதிய பரிணாமம்ன்றதை எடுக்கக்கூடியது யாருக்குன்னா நம்ம மீனத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பொதுவாகவே சொல்லுவோம். இந்த மீன ராசிக்கு அப்படி ஒரு தனித்துவம் உண்டு. இந்த இடத்துல புதன் நீச்சமாகுதுங்க. என்னதான் கம்யூனிகேஷன் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு படிப்பு தடைப்பட்டால் கூட அந்த படிப்புலேயே வந்து உச்சகட்டமாக நான் யார் தெரியுமான்ற ஒரு அங்கீகாரத்தை அடையக்கூடிய தன்மையும் இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி குரு சேர்க்கை பார்த்தீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி இந்த சந்திரனுடைய கனெக்டடு. பொதுவாக வந்து நம்ம ஏதாவது பிளான் பண்ணுறோன்னா வாய் விட்டு சொன்ன காரியம் வந்து நடக்காமல் போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தன்மை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிளானை யாருக்கிட்டையும் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க. அது கட்டின உறவாக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வெல்விஷராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் நடந்து முடிகிறது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனம். அது மட்டும் இல்லாமல் இந்த புணர்ப்பு தோஷம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டுங்க. பொதுவாக வந்து புணர்ப்பு தோஷம் இருந்தது அப்படின்னா திருமணம் ஆகாது, திருமணத்தை தடை இருக்கும், பெரிய பிரச்சனைலாம் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து குருவோட வீட்டில் வரும்போது இந்த சனி வரும்போது இவங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குரு வந்து ரொம்ப ஒரு நல்ல யோகக்காரகான அமைப்புன்றப்போ சனி வந்து பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டான ஒரு கிரகம் எது அப்படின்னா சனிங்க. சனி பகவான் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். மேடம் சொன்ன மாதிரி சனி பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஏற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க. நியாயக்காரகன் நீதிக்காரகன் சொல்லுவாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஸ்லோவாக கொண்டு போவார், ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போவார். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டுங்க. நல்ல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அவசரம் மட்டும் காட்டக்கூடாது, பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும். நான் வந்து கௌரவத்தை விரும்புவேன், என்னால் போய் வந்து இறங்கி வேலை செய்ய முடியாது அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இறங்கி என்ன நாள் நான் வேலை செய்கிறேன்ப்பா அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது பணம் வந்து நான் ஆயிரக்கணக்கில் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து லட்சக்கணங்களாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கான ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் உண்டுங்க. அதாவது என் குழந்தைக்காக நான் வாங்கி கொடுத்தேன், என்னோட குழந்தை வந்து நல்ல ஒரு நிலைக்கு போகிறான், அவனோட அங்கீகாரத்துக்காக நான் செலவு பண்ணேன், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு. நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குது. வெளிநாடு வெளியூர் போய் கூட கரன்சிலாம் சொல்லுவாங்க இல்லையா, நாம் இந்தியன் மணின்றதை தாண்டி வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட அந்த கரன்சியெல்லாம் கையாளக்கூடியதுக்கு நேர காலம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத விஷயங்களை போய் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தவிர்த்துருங்க. உயர்ந்த அதிகாரியாகவும் உங்களால் இருக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி போய் ஒரு கூலிக்காரனாக வேலை செய்யணும்னாலும் உங்களால் முடியும். அதை வந்து இந்த நேரம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலகட்டம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுயமரியாதைன்றதை தாண்டி திமிரு இந்த கெத்தாக இருக்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் என்ன வழிபாடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட வாழ்க்கையில் வளர்ச்சி மேம்படணும், பொருளாதாரத்தில் குறைவு இருக்கக்கூடாது, நான் எது செஞ்சாலும் அது எனக்கு மேம்படக்கூடிய நிலையாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, ஜீவ சமாதிகள் வழிபாடு, இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மோட்சம் சொல்லக்கூடிய அமைப்புன்றதுனால நம்ம மீன ராசி எடுத்துக்கிற போது கூரை இல்லா தெய்வங்களை வழிபாடுறது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய 2ஆம் இடமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதியா இருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வயலூர் முருகனையும் வடலூர் முருகனையும் இங்கே வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நிலைகள் நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறத நீங்க மேம்படக்கூடிய நிலையை பார்க்க முடியுங்க. நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்க பல கேள்விகளுக்கு இந்த செக்மெண்ட்ல பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா இந்த வருஷமாச்சும் ஃபினான்ஷியல் ரீதியா நம்ம வாழ்க்கை ஏற்றம் அடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு ராசிக்குமே வந்து வழிபாடுகள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு உண்டான ஆண்டா அமையும். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.